Audio Jungle. Hi, hello, welcome back to my channel, dear students. இன்னைக்கு நம்ம சாப்டர் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலில் என்னென்ன வீடியோஸ் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தோன்னா கிளாஸ் 9 ஐடி இருக்குது, கிளாஸ் 10 ஐடியும் இருக்குது, லிப்ரே ஆஃபீஸ் ஓப்பன் ஆஃபீஸ்க்கான வீடியோ கொடுத்துருக்கேன், கிளாஸ் 11க்கான வீடியோவும் கொடுத்துருக்கேன். நான் கிளாஸ் 12க்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் மேக்ஸிமம் நான் வந்து கிளாஸ் 10க்கு தான் நான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் ஓப்பன் ஆஃபீஸ்க்கான வீடியோ கொடுத்துருக்கேன். பட் இந்த வருஷம் நமக்கு சிலபஸ் மாற்றுறதுனால லிப்ரே ஆஃபீஸ் பேஸ் பண்ணி சாப்டர் 15 வரைக்குமான ப்ராக்டிக்கல் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் என்சிஆர்டி சொல்யூஷன், புக் பேக் சொல்யூஷன் நான் போட்டிருக்கேன் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் சாப்டர் 11 வரைக்குமான என்சிஆர்டி புக் பேக் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 12 ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்க்கான புக் பேக் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோஸ் எல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா சிபிஎஸ்சி ஐடி தமிழ்ன்ற யூடியூப் சேனல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இன்னைக்கான லெசனுக்குள்ளே போகலாம். சாப்டர் 12 ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். Which of the following toolbar contain the label tool? ஆக்சுவலி இந்த ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் தான் பேஸோட கடைசி சாப்டர், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். டேபிள் க்ரியேட் பண்ணுறது, டேட்டாஸ் என்ட்ரி பண்ணுறது, ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது, queries க்ரியேட் பண்ணுறது. இப்போ கடைசியாக கொரியை பேஸ் பண்ணி எப்படி ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். So first one, which of the following toolbars contain the label tool? Forms control toolbar. இந்த forms control toolbarல தான் label toolஆ இருக்கட்டும் இல்லை எல்லா ஆப்ஷனுக்கான எல்லாமே இந்த forms control toolbarல தான் நம்ம இங்கே பண்ணியிருப்போம் ப்ராக்டிக்கல் வீடியோவில். The record toolbar has the buttons to move to the dash. All the records, first record பார்க்கலாம், செகண்ட் ரெக்கார்ட் பார்க்கலாம், லாஸ்ட் ரெக்கார்ட் பார்க்கலாம். ஸோ எல்லா ரெக்கார்டுமே நம்ம பார்க்கலாம். Which of the following is not true about forms? It is a front end for data entry. அது வந்து ட்ரூ தான். It can contain only text field. டெக்ஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும்னா இல்லை, நம்பர் இருக்கும், இமேஜ் கிட்டனாலும் பண்ணிக்கலாம், ஆடியோ வீடியோ கூட நம்ம பண்ணிக்கலாம். So second one தான் not true, that means false. Which of the following key is pressed to select only text box on the form? That is control. Which of the following properties in the properties label field text box is used to insert a tooltip on the form? That is help text. Which of the following object of the LibreOffice base is used to display data retrieved from one or more tables in a presentable manner? That is report. Which of the following values of date format property is selected to view a calendar on the form? That is standard long. Which of the following commands on the forms control toolbar is used to toggle between design view and form view? That is design mode. Using which of the following objects in a database can a report be generated? That is both A and B. That means both tables and queries. Which of the following components open along with the report wizard? Both report builder and add fields dialog box. Now true or false? Report is an object of a database but form is not. That is false. We can choose the layout of the form. Yes, we can. That is true. We have to add all fields of the table on the form. That is false. There are two ways
in which a form can be created. That is true. A report is generated in a separate window. True. Once a control is added onto the form, it can be repositioned. False. The record toolbar is the button to add a new record. True. We can create a report only using a table. False. By default, the records in a report are sorted in descending order. False. We can group data based on a particular field in a report. True. A report can have data only in row and column format. That is also false. We can insert both date and time of generation of the report. True. A report once created cannot be edited. That is false. Now fill in the blanks. A form can be used for dash and dash, enter and view data. Each field control consists of a dash and dash, label and field value. A dash is a piece of text that specifies the data that should be entered in the field value text box, that is label. By default, the border of the field text value is displayed in 3D. A dash is a small piece of text that is displayed when the mouse pointer is placed on a particular control on the form, that is tooltip. The default orientation option for a report is landscape. A dash is the manner in which the label, field values, titles, etc. will be displayed in the report, that is layout. The option to insert date and time in the report is present in dash menu, insert menu. A report wizard contains dash steps, 6 steps. A dash type of report changes automatically as the field values in the base, table or query change. That is dynamic. Now answer the following question. First one, give one difference between a form and report. So first form na enna paakalam. A form is an object of the database that has a user-friendly interface where data can be entered and seen in an attractive and easy to read format. ஆக்சுவலி ஃபார்ம்னாலே என்னென்னா நீங்கள் கூகுள் ஃபார்ம் நிறைய பார்த்துருப்பீங்க. எப்படி கூகுள் ஃபார்மில் வந்து நேம், கிளாஸ், செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் டைப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஃபார்ம்லேயும் நம்ம ஆன்சர் கொடுக்க கொடுக்க அந்த ஆன்சர் எல்லாமே ஒவ்வொரு ஃபீல்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகி நமக்கு ஒரு டேபிளை வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் ஈஸி டு ரீட் ஃபார்மேட்லேயும் இருக்கும். பட் a report is used to present the retrieved data in an attractive and customized manner. ரிப்போர்ட்ன்றது என்னென்னா நம்மளோட சம்மரைஸ்டு ஃபார்மேட். ஸோ எத்தனை டேட்டா நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கோமோ அத்தனை டேட்டாவும் ஒரே பேப்பரில் ஒரே இடத்துல வந்து நமக்கு குரூப்பாக வந்து பிரிண்ட் பண்ணி இருக்கும். அதுதான் நம்ம வந்து ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் ஃபீல்டு கண்ட்ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார்ம்ஸ்? A form contains field control arranged in a presentable and user-friendly manner. Each field control consists of a label and the field value text box. A label is a piece of text that specifies the data that should be entered in the field value text box. A field value text box is linked to the respective field in the table. Third question பார்க்கலாம். Which tool on the form's record toolbar is used to insert text on the form? So text box tool is used to insert text on the form.
Name the two ways to create a form in LibreOffice Base. There are two methods. One is using a wizard, second one is using the design view. Now next one, what is the difference between a static and dynamic report? ஸ்டாட்டிக்கும் டைனாமிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸ்டாட்டிக்கில் வந்து பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ரிப்போர்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு ஸ்னாப்ஷாட் ஆஃப் த டேட்டா அட் அ ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ ஸ்டாட்டிக்னாலே அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டா. டைனாமிக் சொல்லும்போது டைனாமிக் ரிப்போர்ட் அப்டேட் ஆட்டோமேட்டிக்லி பேஸ்ட் ஆன் த டேட்டாபேஸ் சேஞ்சஸ். ஸோ டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆக இங்கே இருக்கிற டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக்கில் வந்து பார்த்தோம்னா as the field values in the base table or query changes, the report will not change automatically. ஸோ இங்கே ஒன்ஸ் டேட்டா ஃபிக்ஸ்டு ஆனது தான் டேட்டா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. பட் டைனாமிக் ரிப்போர்ட்டில் as the field values in the base table or query changes, the report will also change automatically. ஸோ டேபிளில் இருக்கிற வேல்யூ இல்லை query சேஞ்ச் ஆக வேல்யூவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரிப்போர்ட்டில். ஸ்டாட்டிக்கில் இட் கண்டெய்ன்ஸ் ப்ரீடிஃபைன்ட் செட் ஆஃப் டேட்டா. இதில் வந்து ப்ரீடிஃபைண்டாகவே டேட்டாஸ் இருக்குது. பட் டைனமிக்கில் இட் ரெஃப்ளெக்ட் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த டேட்டாபேஸ். ஸ்டாட்டிக்கில் இட் ரெக்வயர்ஸ் மேனுவல் ரீரன்னிங் ஆர் எடிட்டிங். பட் டைனமிக்கில் இட் கெட் அப்டேட்டட் ஆட்டோமேட்டிக்லி பேஸ்ட் ஆன் யூசர் இன்ட்ராக்ஷன். ஸ்டாட்டிக்கில் திஸ் இஸ் நாட் த டிஃபால்ட் டைப் ஆஃப் ரிப்போர்ட். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் வந்து டிஃபால்ட் இல்லை, பட் டைனமிக் வந்து டிஃபால்ட் ஒன். ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபார்ம் கண்ட்ரோல் டூல்பார் அண்ட் ரெக்கார்ட் டூல்பார். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல் டூல்பாரோட ஃபங்க்ஷன் என்ன? திஸ் டூல்பார் கண்டைன்ஸ் வேரியல் கண்ட்ரோல்ஸ் தட் கேன் பி ஆடட் டு த ஃபார்ம். ஸோ இதில் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்மில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள், ஆடிங் எ கேலண்டர் டு எ டேட் ஃபீல்ட், ஆடிங் டெக்ஸ்ட் டு த ஃபார்ம், ஆடிங் எ நியூ ரெக்கார்ட் யூஸிங் அ ஃபார்ம். இதெல்லாமே நம்ம ஃபார்ம்ஸ் கண்ட்ரோல் டூல்பார் யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபார்மில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ரெக்கார்ட் டூல்பார் வந்து பார்த்தோம்னா இந்த ரெக்கார்ட் டூல்பார் கண்டைன்ஸ் த நேவிகேஷன் கண்ட்ரோல் பட்டன் இன் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். ஸோ இந்த ரெக்கார்ட் டூல்பாரில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நேவிகேஷன் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பட்டன்ஸ் வி கேன் ட்ராவல்ஸ் த வியூ த ரெக்கார்ட்ஸ் இன் த ஃபைல். ஸோ இது மூலமாக நம்மளால் நேவிகேட் பண்ண முடியும். எந்த ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்றது ஒவ்வொரு ரெக்கார்டாக நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும். as we move from one record to another, the record number in the record changes. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபார்ம் கண்ட்ரோல் டூல்பார் அண்ட் தென் ரெக்கார்ட் டூல்பார்ஸ். ஸோ இதோட வந்து பார்த்தோம்னா LibreOffice பேஸ் வந்து முடியுது. ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனை சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா 12 சாப்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 12 சாப்டர்ஸோட LibreOffice பேஸ் வந்து முடியுது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே தியரி தான். ஹெல்த் அண்ட் சேஃப்டி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் 12ல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவும் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.